தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். சுரங்க திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 160 குவாரிகளில் அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதாக இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். முறைகேடில் ஈடுபட்ட 55 குவாரிகளுக்கு 68 கோடி ரூபாய்க்கான அபராதம் விதிக்கப்பட்டு அதில் 7 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் டிரான்ஸ்வர்சல் குளோபல் அப்படிங்கிற சிஸ்டத்தை பயன்படுத்தி 23 பட்டியலிடப்பட்ட முகமைகள் மூலமாக 113 சுரங்கங்கள் மற்றும் 1756 குவாரிகளுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இயற்கை வளங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 நிதியாண்டுல முதல் கட்டமாக ஆளில்லா விமானம் மூலமாக இந்த குவாரிகளுடைய கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்ட அளவுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. சுரங்க திட்டத்துல அனுமதிக்கப்பட்ட அளவை விட 160 குவாரிகள்ல அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்ட 55 குவாரிகளுக்கு 68 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் 2024-25 நிதியாண்டினுடைய இரண்டாவது கட்டமாக 116 குவாரிகள்ல இந்த ஆளில்லா விமானம் மூலமாக குவாரிகளுடைய எல்லைகள் அளவீடு செய்யப்படும் பணிகளும் தொடங்க உள்ளதாகவும் இந்த இயற்கை வளங்கள் துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.